வணக்கம். சண்முகவேல் சங்கரன், சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து. கடந்த 2 நாளா தமிழக முதல்வர் ஸ்டாலின் இங்க இருக்கிறார். நோக்கியா, பேபால், ஈல்டு இன்ஜினியரிங், மைக்ரோசிப், இன்ஃபினிக்ஸ், அப்ளைட் மெட்டீரியல்ஸ் இது போன்ற கம்பெனிகள்லாம் MOU சைன் பண்ணிருக்காங்க. பல ஆயிரம் கணக்கான ஜாப்ஸ் கிரியேட் ஆயிருக்கு தமிழ்நாட்டுல. தமிழ் மக்களை அனைவரும் மாலை அவரை சந்திக்கிறாங்க. இது ஒரு இந்திய தூதரகமும் தமிழ் மக்களும் இணைந்து தமிழக அரசு இணைந்து தமிழக மக்களை தமிழ் மக்களை சந்திக்கிறதுக்காக ஒரு ஈவென்ட் நடத்துறாங்க. அதுலதான் நான் இருக்கிறேன். சோ கடந்த 2 நாளா ரொம்ப சான் பிரான்சிஸ்கோவே பரபரப்பா இருக்கு. நோக்கியா ஒரு 450 கோடி இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. 100 ஜாப்ஸ் கிரியேட் பண்ணலாம். பேபால் ஒரு 1000 ஜாப்ஸ், ஃபீல்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம் ஒரு 150 கோடிகள் 300 ஜாப்ஸ் கிரியேட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. மைக்ரோசிப் 250 கோடி ஒரு 1200 ஜாப்ஸ் கிரியேட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் 50 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 700 ஜாப்ஸ் கிரியேட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்ளைட் மெட்டீரியல்ஸ் 500 ஜாப்ஸ் கிரியேட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கான கோடிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான வேலைகள் தமிழ்நாட்டில் உருவாக போகுது. ரொம்ப மகிழ்ச்சி. பெயர் நியூ ஜெர்சி பாலா, அயலக அணியோட கிழக்கு மண்டல செயலாளர். ஒரு இந்திய நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு உலகளாவிய சந்தை வாய்ப்பை நம்முடைய முதல்வர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள் என்பது எங்களை போன்ற அயலக தமிழர்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம், நான் பிரேம்குமார், அயலக அணி மேற்கு துணை அமைப்பாளர். நாங்கள் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு நகரத்துலேருந்து வெவ்வேறு ஸ்டேட்லேருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அவரை பார்க்குறதுக்காக ஆர்வமாக வந்திருக்கோம். ஏன்னா தமிழன்னு எங்களுக்கு ஒரு பெருமையை இந்த யூஎஸ்ஏல கொடுத்தவர் அந்த கவர்மெண்ட்டு அவங்க தான். அவ்வளோ பெனிஃபிட் அடைஞ்சங்காட்டி அவரை நாங்களாக பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இங்கே வந்திருக்கோம். வணக்கம், என் பேர் கார்த்திக், அயலக அணி மேற்கு மண்டலம் துணை அமைப்பாளராக இருக்கேன். இன்று அனைத்தும் நல்ல விதமாக நடந்து தமிழகத்திற்கு மேன்மேலும் முதலீடுகளை ஈர்க்க நமது முதல்வரின் மாபெரும் இந்த முயற்சி வெற்றி அடைய எங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. என் பேர் பிரிட்டோ, அயலக அணி திமுகவின் மேற்கு அமைப்பாளர். திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். We'll now proceed with the national anthems. The US national anthem, followed by the Indian national anthem, and then the Tamil Nadu state anthem. Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru M.K. Stalin avargal, Tirumati Durgavati Stalin avargal, Honorable Minister for Industries, Dr. T.R.V. Raja, புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வர்றாங்க.
இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரமா தமிழ்நாடு இருக்கிறது தான் இதுக்கு காரணம். 300க்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களோட திட்டங்களை நிறுவி இருக்காங்க. இன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் அமெரிக்காவுக்கு முதலீட்டுகளை தமிழ்நாட்டுக்கு ஈர்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக சமூக நீதி, கல்வி, பொருளாதார முன்னேற்றம் போன்ற பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்த தமிழ்நாட்டிலே பொருளாதார ரீதியாகவும் 1 ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி நாம் சென்று கொண்டு இருக்கின்றோம் என்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. வணக்கம், எனது பெயர் கார்த்திக் பெருமாள். சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியா தமிழ் மன்றத்தின் முன்னாள் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி, பெட்னாவில் போர்ட் ஆஃப் டைரக்டர், ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கன் அண்ட் ஆல்சோ லைக் அசோசியேஷன் ஆஃப் இண்டோ அமெரிக்கன்ஸ். மாண்புமிகு தமிழக முதல்வர் இங்க ஃப்ரீமான்ட் சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியால தமிழக மக்களிடத்துல எழுச்சி உரையாற்றினார். அமோக வரவேற்பு. கிட்டத்தட்ட 700 பேருக்கு மேல, வெளியே 100 பேருக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபேண்டாஸ்டிக் ஈவென்ட் ஹோஸ்டட் பை கான்சுல் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்ட் சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியா தமிழ் மன்றம். விழா மிக சிறப்பாக இருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் மற்றும் டெலிகேட்ஸ் அனைவருக்கும் தமிழ் மன்றத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ.